ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்துருச்சு, நிறைய நான்வெஜ் எல்லாம் செய்வோம், குழந்தைங்களுக்குலாம் லீவ் விடுவாங்க, ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ நம்ம சூப்பராக டக்குன்னு ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னா நான்வெஜ்ஜில் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக சமைக்கலாம். ஸோ வாங்க இந்த ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். நாட்டுக்கோழி வறுவல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 25 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகு, 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ வறுவல் செய்கிறதுக்கு எவ்வளோ ஆட் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சரி பங்கு நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச மசாலாவை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிக்கும், டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும். எப்பயுமே எந்த அரைச்ச மசாலா சேர்த்தும் போதும் அடுப்பை வந்து நம்ம கம்மி தீயில வச்சுட்டு தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு தான் ஆட் பண்ணணும், சீக்கிரமே கரிஞ்சிரும். அப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. எப்பயுமே எண்ணெயில் வதக்கும் போது சிம்மில் வச்சுட்டு சேர்த்துங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆகும், நல்லா உங்களுக்கு பச்சை வாடையெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், இந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம், பச்சை வாசம் போனாலே இதிலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும். இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ ஒரு 4 தக்காளி பழம் நான் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி பழம் 4 எடுத்திருக்கேன். அதாவது 1 கிலோவுக்கு வந்து 4 தக்காளி பழம் கணக்கில் வச்சுக்கோங்க. அரை கிலோவுக்கு 2 தக்காளி பழம். இதையும் இதோடு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். இப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு நான் ஒரு 2 நிமிஷம் நான் விட போகிறேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது. தக்காளி பழம்லாம் நல்லா வந்து மசிஞ்சிருக்கும், நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து மட்டனும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். பிராய்லர் கோழி, மட்டன், வாத்துக்கறி, இந்த மாதிரி எல்லா ரெசிபியுமே இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காலிஃப்ளவர், மஷ்ரூம், இந்த மாதிரி எந்த கிரேவியாக இருந்தாலுமே இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1 கிலோ நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை. ஸோ இதெல்லாமே நல்லா மசாலாவை படுற மாதிரி எல்லாமே திருப்பி விட்டுறலாம். உடனே தண்ணி சேர்த்தி நம்ம வந்து லிட் போட்டு விசில் விட்டுறக்கூடாது, உங்களுக்கு வந்து டேஸ்ட்டே இருக்காது அப்புறம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு நான் ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே நான் விட போகிறேன். சிம்மில் வச்சு நான் விட்டுட்டு வேறு ஏதாச்சும் வேலை இருந்ததுன்னா நம்ம பார்த்துக்கலாம், ரசம் வைக்கிறதோ அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதை பாருங்கள். அது வரைக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா தண்ணி விட்டு உங்களுக்கு பச்சை வாசல்லாம் போய் அந்த கோழியிலேருந்தே தண்ணி நிறைய வரும். நம்ம தண்ணியை ஆட் பண்ண தேவையில்லை, பச்சை வாசல்லாம் போய் அந்த மசாலாலாம் நல்லா அந்த கோழியில் மெர்ஜாகி அவ்வளோ ஃப்ரெக்ரான்ஸ், அதாவது நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ஃப்ரெக்ரான்ஸ் வரும், அதாவது வாசனை வரும். உங்களுக்கு நான்வெஜ் ரெசிபியோட வாசனை ஊரையே தூக்கும், அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா வரும். இங்கே பாருங்கள், நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு உங்களுக்கு அதுலேயே நிறைய தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம ஒரு பொட்டு தண்ணி கூட விடலை. நம்ம நான்வெஜ் ரெசிப்பியில் எப்பயுமே சிம்மில் வச்சு, அது கோழியில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விடும். இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருச்சு, நல்லா பச்சை வாசல்லாம் போய் நல்லா தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நாட்டுக்கோழிங்கிறனால நம்ம 2-3 விசில் விடணும் கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருந்தது, அதனால் நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 விசில் விட்டு எடுத்தேன். சூப்பராக வெந்து வந்துருச்சு, நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் இதோடையே நான் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இல்லை உங்களுக்கு இனி கொஞ்சம் கெட்டியாக கிரேவி வந்து நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்மில் வச்சு விட்டுருங்க, உங்களுக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நான் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றனால நான் இன்றைக்கி வந்து ரசமும் இன்றைக்கி நாட்டுக்கோழி வறுவல் தான் செஞ்சேன். அப்படிங்கிறனால நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இதோடையே நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன்.
கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த டைம் இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய இருக்குது. வேணுங்கிறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பியூட்டி டிப்ஸ் அண்ட் ஹெல்த்தி டிப்ஸ், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கான வீடியோஸ், ரெசிபிஸ் எல்லாமே இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி